வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான சோயா சங்க் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு சோயா நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளோட ரோஸ்ட் கிறிஸ்பியா இருக்கும். தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்ப இதுல சேர்க்கறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பூண்டு, ஒரு குட்டி துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப இதை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு இது கூட ஒரு குட்டி துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப 10ல இருந்து 15 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. சோயா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, எனக்கு சுத்தமாவே எண்ணெய் இல்ல, நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு. அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இத 5 நிமிஷம் ஆயிருச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட சோயா சங்க் ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிருச்சு. இது லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.